முருகன் கடவுள், மேல் ஜாதிக்காரன். மேல் ஜாதிக்காரன் மட்டும் இல்ல, மேல் லோகத்துக்காரன், பள்ளி குரத்தி, தாழ்ந்த ஜாதிக்காரி. இந்த தாழ்ந்த ஜாதி குரத்தி மேல காதல் வந்ததுனால மேல் ஜாதிக்கார முருகன் அங்க இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டு இங்க வந்து பலவிதமான சூழ்ச்சிகள் பண்ணி தாழ்ந்த ஜாதிக்கார வள்ளியை கல்யாணம் பண்ணாங்க. ஆக மேல் ஜாதி முருகனுக்கும் கீழ் ஜாதி வள்ளிக்கு நடந்த கல்யாணம் தானே உங்க வள்ளி திருமணம். அதை தான் நான் நடத்தினேன். அட என்னையோ கடவுள் கலப்பு திருமணம் பண்ணிட்டா மட்டும் கையெழுத்து கும்பிடுறீங்க. ஆனா நடந்த கல்யாணத்தையே வருஷம் வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டு விக்கிரம் வச்சு விழா அடிக்கிறீங்க. ஆனா அதே கலப்பு திருமணத்தை நம்மள ஒருத்தன் ஏழை தாழ்ந்த ஜாதிக்கார பண்ண மட்டும் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறோம், அவ கையை கால வெட்டுறோம். அந்த முருகன் ஐயா நான் பண்ண காதல் திருமணத்தை அந்த பையன் பண்ண அவனை ஏண்டா வெட்டுறீங்க? உங்களை தடுக்கிறதும் இல்ல, அவனை காப்பாத்துறதும் இல்ல. இது பாருங்கயா, புராணங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு சரியான தத்துவங்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா இப்ப நான் பண்ணேன் இந்த கல்யாணம் ரொம்ப சரி. இந்த கல்யாணம் தப்புனா புராணங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறது தகுந்தது அல்ல. இது எடுத்து வைக்கணும். இப்ப சரி யோசிங்கயா, யோசிங்க. யோசிக்க மாட்டோம், நாம யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மண்டையில இருக்கிற மூளையை விட நம்ம மனசுல இருக்கிற ஜாதி வெறி தானே நம்ம ஆட்டிருக்குது. அந்த வெறிக்கு முன்னாடி